ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் நம்ம லேடிஸோட வேலையை எப்படி பாதியாக குறைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மாற்றி செய்கிறதுனால நம்மளோட டைம் ப்ளஸ் நம்ம பாத்திரங்கள் எடுக்கிற இதையும் நம்ம ரொம்பவே குறைக்கலாம். இது கூட ஒரு 2 minutes ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபியை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து கிச்சனில் இட்லி புட்டு இதெல்லாம் வந்து அவிக்கிறதுக்கு பெரிய இட்லி பாத்திரம் தான் வச்சுருப்போம். ஆனால் அது இல்லாமல் எப்படி வந்து ஈஸியாக ஒரு கடாயிலே நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் புட்டுக்கு வந்து இங்கே நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கவுனி அரிசி புட்டு. இது கவுனி அரிசி புட்டோட ரெசிபி வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அது கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடாய் ஒரு நல்ல ஒரு வைடாக இருக்கிற மாதிரி நல்ல அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப் ஒன்று அந்த லென்த்தை நம்ம தண்ணி இங்கே முழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கப்பு வச்சுட்டு இந்த புட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க புட்டை வந்து இந்த மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் புட்டு தூக்கி நிற்கிது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஒரு தட்டாக பார்த்து நம்ம மூடிட்டோன்னா இதிலே வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய இட்லி பாத்திரம் எடுத்து நம்ம அதை ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இதிலே வந்து நம்ம புட்டு வந்து ஈஸியாக வெந்து நமக்கு இதே கடாயே வந்து மத்தியானம் நம்ம ஏதாவது பொரியல் பண்ணுறதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம புட்டு அப்படிங்கும் போது தேங்காய் வந்து யூஸ்வலாக ஃப்ரீசரில் நான் வந்து திருவி வச்சுருப்பேன். அதையும் வந்து நான் ரீஹீட் பண்ணுறதுக்காக இந்த கடாய் மேலே வந்து நம்ம வந்து இப்படி வச்சிட்டோன்னா அது ஒரே டைமில் 2 உங்களுக்கு பண்ணிடலாம். புட்டு வேகிற டைமில் உங்களுக்கு தேங்காயும் ரீஹீட் ஆகிடும், ப்ளஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதுசாக திருவின தேங்காய் மாதிரி நல்ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கோகோனட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கடாய் யூஸ் பண்ணுறதுனால, இட்லி பாத்திரம் எடுக்காமல் கடாய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து டைம் ப்ளஸ் வந்து கழுவுற மிச்சப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு தேங்காய் மட்டும் இல்லை, நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு குட்டி கிண்ணம், அந்த கடாய் மேலே நம்ம ஒரு குட்டி கிண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டோன்னா இந்த புட்டு வேகிற டைமில் அதிலே நமக்கு இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க ஏதாவது பழைய குழம்பு ஏதாவது சூடு பண்ணணுன்னா இந்த மாதிரி மேலே வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பாத்திரமும் சேவிங்காக இருந்தது. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம அதை வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக இது எனக்கு ரொம்ப வந்து பாத்திரம் சேவிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த புட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த புட்டு வந்து ஒரு 10 to 15 minutes ஆகிச்சாலே நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ரீஹீட் பண்ணணுமோ அதை வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதே கடாயே வந்து நான் மத்தியானம் சமையலுக்கு குழம்பு பொரியல் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது கீழே இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு குழம்பு பொரியல் வைக்கிறதுக்கு நான் இதே கடாயை யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து பாத்திரத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், புட்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த டிப் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். யூஸ்வலாக கேபேஜ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம். ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நம்ம கத்தியில் சீவாமல் இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும் இல்லையா, நம்ம தோல் சீவுற கிரேட்டர், அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சீவனோன்னா நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு வந்து அந்த கேபேஜோட பீசஸ்லாம் வந்து விழும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சாலட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம கட் பண்ணி போட்டோன்னா எவ்வளோ தான் மெலிசாக கட் பண்ணாலும் அது வந்து அந்தளவு கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சாலட்ஸ்க்கெலாம் கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி இப்போ காட்டுறேன். நம்ம எவ்வளோ தான் நம்ம பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் அவ்வளோ மெலிசாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து நம்ம இது கிரேட் பண்ணோன்னா ரொம்ப இது பார்த்திங்களா, இந்த சைஸ் தான் நமக்கு வரும் கட் பண்ணால். ஆனால் இந்த கிரேட்டரில் பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பீசஸாக ப்ளஸ் மோமோஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சாலட்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இதை வந்து கேபேஜை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் இன்ஸ்டன்ட் டெசர்ட்னு சொல்லலாம். ஒரு 4 பீஸ் ப்ரெட்டை வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ஒரு டெசர்ட் பண்ண முடியுமா, அதுவும் ஒரு 1/2 hour to 40 minutes வந்து இவ்வளோ டேஸ்டியாக ஒரு டெசர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த ஐடியா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 பீஸ் ப்ரெட், நம்ம யூஸ்வலாக ப்ரெட் வாங்கினோன்னா முடிய போகிற ஸ்டேஜில் 4 பீஸ் மட்டும் மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பீஸ் ப்ரெட்டை வந்து நான் ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாக பண்ணணுன்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தை வந்து நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வெயில்லையோ இல்லைனா வந்து அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ரிட்ஜில். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு
1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் இருக்கோ அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெனிலா கஸ்டர்ட் பவுடரும், அது கூட ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து நல்ல லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு நல்ல திக் பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பீஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கு இந்த 2 டம்ளர் மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பால் லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நமக்கு நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாலில். ஸோ சக்கரை நல்லா கரையட்டும். நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை இன்னும் ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து அடி தங்கிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக் பாட்டமாக இருந்தால் அடி பிடிக்காமல் இருந்தால் தான் வந்து கஸ்டர்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி பாயில் ஆகி வரட்டும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப திக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே அது வந்து உள்ளே இழுக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 டைம்ஸ் பாயில் ஆனால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ப்ரெட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்றைக்கி ஒரு தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் ஊற்றிட்டு தவாவில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணணுனாலும் பண்ணலாம். ஆனால் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை தவாவில் டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் நெய் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிங்கனாலே அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஒரு சைட்லேயும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த கண்டெய்னரில் எடுக்க போகிறோமோ நீங்கள் நார்மல் ஏதாவது எந்த கண்டெய்னரில் வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம ப்ரெட்டுக்குள்ளே அது வந்து அப்சர்வ் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிலே வந்து நம்ம கஸ்டர்ட் மில்கை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கஸ்டர்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து அந்த கஸ்டர்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ப்ரெட் டெசர்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே டாப்பிங்காக நம்மளோட விருப்பம் தான் கேஷ்யூஸ் அண்ட் பிஸ்தாஸ் நான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சூடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த பிரெட் டெசர்ட் ப்ளஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.